அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய ஆடி பெருக்கின் போது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபா வங்காவுடைய கணிப்புகளின்படி மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் 18வது நாள் தாங்க ஆடி பெருக்கு அப்படின்றத கொண்டாடுறோம். 2025வது வருடத்தினுடைய ஆடி பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருது. இது ஆடி மாதத்தினுடைய 18வது நாளில் கொண்டாடப்படுது. இந்த நாளில் மக்கள் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆம் நாளை குறிக்கும் ஒரு தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமாக காவேரி நதிக்கரையோரங்களில் கொண்டாடப்படுதுங்க. ஏன்னா இது விவசாயத்திற்கும் செழிப்புக்கும் ஆதாரமாக விளங்குது. இந்த நாளில் மக்கள் காவேரி மற்றும் பிற நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்து தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க. இந்த நாளில் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வது, புது தாலி அணிவது வழக்கமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பெருக்க நாளன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தை வச்சு பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்க பெறப்போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பாபா வாங்க அவர்கள் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்களை கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக நிகழ்வுகளையும் முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே நிறைய வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பல கணிப்புகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களுக்கு கிரகநிலைகளை வச்சு நிறைய விஷயங்களை கணித்திருக்காங்க. அந்த கிரகநிலைகள் வைத்து இந்த ஆடி 18ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் மேஷ ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கணித்திருக்காங்க. அதை பற்றி தான் அந்த ஒரு தொகுப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொன்னாலும், மற்றொரு புறம் பார்த்தோன்னா பொருளாதார ரீதியான வீழ்ச்சி சரிவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக இருக்கணும். செலவுகள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா முதலீடுகள், செலவுகள், வீண் விரயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க. இதனால் பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள், பண திண்டாட்டம், திடீர் திக்குமுக்காடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் கோபம், டென்ஷன் ஆகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு அவ்வளவா ஏற்றது கிடையாது. ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 40 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர், பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரகங்கள் ஆரோக்கியத்துலேயும் சரி, பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வேலை பளு, வேலை அலைச்சல்
அலைச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும், நல்ல அந்யோன்யம் இருக்கும், 2 பேருக்கும் மத்தியில் பரஸ்பர அன்பு இருக்கும், 2 பேரும் சேர்ந்து, அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்லவையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. பெண் பார்க்கக்கூடிய படலம், மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பித்தாலும் அது சுமூகமான முடிவை எட்டாது. அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது. சுபகாரிய தடை நீங்க பெற்றாலும் சுமூகமான பேச்சு வந்து இந்த நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இன்னும் திருமண யோகத்தை வந்து கொடுக்கல. ஏன்னா இந்த காலத்தில் வந்து நீங்கள் பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த வரன் வந்து முடிகிற மாதிரி இருந்தாலும் கூட வரன் இறுதி நேரத்தில் வந்து தள்ளி போயிடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்துடும். அதனால் இந்த சமயத்தில் வந்து திருமணம் தொடர்பான பேச்சுக்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. சிறிது காலத்திற்கு பிறகு அந்த பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சுபமாக உங்களுக்கு முடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். எதிரிகளினுடைய தொல்லை உங்களுக்கு சரிய ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள், எதிர்ப்புகள் இது எல்லாமே வந்து படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சில பல விஷயங்களில் திட்டமிட்டு செயலாற்றினால் காரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். தேவையில்லாத அலைச்சலையும் மனசோர்வையும் வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்து பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது வந்து ஆரோக்கிய கோளாறுகளை வந்து ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும்.
அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க.